தெற்க பார்த்த வீடு. ஸோ 2 வீடாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து மேலே போயிட்டு இப்படியே வச்சு மாடிப்படி ஒன்று தனியாக முன்முகப்பில் இந்த இடத்துல கொடுத்து அப்படியே ஏறி வர்ற மாதிரி அமைப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படியே ஏறிடுவாங்க. ஸோ இதிலேருந்து ஏறி முன்னே இப்படியே வந்து இப்படி வர்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பெட்ரூம் இருந்தது, நாங்கள் மாற்றினோம். அதில் என்ன செஞ்சோம்னாக்கா ஈஸியஸ்ட் வே வந்து இது கிழக்குக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து கிச்சன் ஆக்கிட்டோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ரூம் கொடுத்துட்டோம். அப்போ நார்த் ஈஸ்ட் ஒரு ரூம் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக அவங்க பெரிய ஹால் இருந்தது, நாங்கள் வந்து பிரித்து இது ஒரு ரூம் ஆக்கிட்டோம். இந்த இடத்த இப்படியே எடுத்துட்டு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன். அப்போ இது வந்து ஒரு ரூம், கன்னி மூலை ஒரு ரூம் வந்துருச்சு. அப்புறம் இதை வந்து அப்படியே பிரித்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட்டுக்கு உண்டான அமைப்பு. இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி பிரித்து டாய்லெட் தனியாக பாத்ரூம் தனியாக கொடுத்தோம். சர்வீஸ் யூட்டிலிட்டி ஹாலுக்கு உண்டான அமைப்பு. ஸோ எப்படி இருந்ததுனாக்கா ஒரு பெட்ரூம் இருந்தது, சாரி இந்த இடத்துல தான் ஒரு ரூம் இருந்தது, நாங்கள் பிரித்து மாற்றிட்டோம். ஸோ ஒரு வீட்டுக்கு 2 ரூம் கிடைக்கும். இது வந்து 10க்கு 10, இது 10க்கு 10, 22 அகலம் இருந்தது. சரியாக குழி பொறுத்தத்தோட இது 2 வீடு, 2 வீடுமே 2 பெட்ரூம் 2 பெட்ரூமோட நாங்கள் கொடுத்தோம். இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டாலும் திருத்தம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.